அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி லோன் கேல்குலேஷன், அதாவது வட்டி எப்படி கணக்கு போடுறாங்க, நாம் வட்டிக்கு வாங்கினா அது எந்த கணக்கில் வருது, அதுவே நம்ம பேங்க்கில் வட்டி வாங்கினா எப்படி வருதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வட்டி எப்படி கணக்கு போடுறாங்கன்றதை நான் ஒரு எக்ஸல் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் இங்கிலீஷில் இருக்குது, இது தமிழில் இருக்குது. ஸோ இது பேங்க் வட்டின்னு கணக்கு எடுத்துக்கலாம். இது நம்ம இப்போ இங்கே லோக்கலில் வாங்குகிற வட்டி, அதாவது ₹2 வட்டி, ₹4 வட்டி, ₹3 வட்டி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதை இந்த பக்கம் கணக்கு எடுத்துடலாம். பேங்க்கில் வாங்குகிற வட்டிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம கட்டும்போது வட்டியும் அசலும் ரெண்டும் சேர்த்து கட்டுவோம். அதனால் நமக்கு சீக்கிரம் லோன் கிளியர் ஆகிரும். ஆனால் இப்போ நம்ம வட்டிக்கு வாங்கும்போது என்ன ஆகும், நம்ம வட்டி மட்டும் தான் மாதம் மாதம் கட்டுவோம். அதை நம்ம எத்தனை மாதம் கட்டினாலும் அசல்றது அப்படியே இருக்கும். ஸோ அதனால் இது இன்னும் வட்டியோட கணக்கு ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இன்றைக்கி வெறும் வட்டியை மட்டும் கணக்கு போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம லோன் இங்கே பேங்க்கில் வாங்கினோன்னா, இப்போ ஒரு லட்ச ரூபா லோன் வாங்குகிறோம். இப்போ அதுக்கு சார்ஜஸ் அது இதெல்லாம் போடுவாங்க. ஸோ அதுவும் அந்த 1 லட்ச ரூபாயில் பிடிச்சிட்டும் கொடுப்பாங்க. இப்போ அதில் 1.5% இல்லை 2% அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2% 1 லட்சத்துக்குன்னா 2000 அதுவும் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும் அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொடுக்கும்போது அந்த 2000 ரூபா பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அப்புறம் இதுக்கு லோனுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க பேங்க்கில். ஸோ அந்த இன்சூரன்ஸ், அதாவது நம்ம கடனை கட்ட முடியாமல் போயிட்டாலோ, இல்லை நமக்கு ஏதாவது ஒன்று, அதாவது நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்தாலோ, அந்த இன்சூரன்ஸ் அந்த பேங்க்குக்கு, அந்த இன்சூரன்ஸ் கட்டிருக்கிறதுனால பேங்க்கோட அமௌண்ட் சேஃபாக இருக்கும். அதுக்கு அதுவும் கட்ட சொல்லுவாங்க. அது ஒரு 1000 ரூபா வரையும் வரலாம். 1000 ரூபாவும் வரலாம், 700 ரூபா, அந்த கிட்டத்தட்ட 1000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா அதில் 3000 அவங்க பிடிச்சிப்பாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ அப்போ 1,30,000 ரூபா மொத்தம் கடன் ஆகுது. இதுவே நம்ம 12 மாதத்துக்கு எடுக்கிறோமா, 24 மாதத்துக்கு எடுக்கிறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாதம் என்ட்ரு பண்ணுறேன். வட்டி பர்சன்டேஜ் நம்ம வட்டி போடலாம். ஸோ வட்டி ஒரு பேங்க்கில் நீங்கள் பர்சனல் லோன் எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சது 11% ஆரம்பித்து 30, 27, 36 அப்படி வரையும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு 20% வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேல்குலேஷன் போடுறது எப்படி போட்டிருக்கேன்னா, இங்கே பிரின்சிபல் இருக்குது, அந்த சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து இங்கே டோட்டல் லோன் இருக்குது. அந்த டோட்டல் லோனில் இப்போ 24 மாதத்துக்கு பிரித்து போட்டால் எவ்வளோ வருதுன்றது தான் இந்த பேமெண்ட். டோட்டல் பேமெண்ட் ஒரு மாதத்துக்கு 5242 ரூபா வரும். ஸோ நம்ம இந்த 2 வருஷத்தில் நம்ம கட்டி முடிக்கிறோன்னா மொத்தமாக நம்ம 1,25,000 கட்டியிருப்போம். அதில் வட்டி மட்டுமே 22,000 கட்டியிருப்போம். ஸோ அதில் நம்ம கட்டுற டெய்லி அமௌண்ட்டில் எவ்வளோ அசல் கட்டுறோம், எவ்வளோ வட்டி கட்டுறோன்றது இங்கே வந்துருக்கு. ஸோ இது பேங்க் கேல்குலேஷன். அதாவது நம்ம பேங்க்கில் நம்ம லோனை வாங்கி அதை நம்ம கட்டுறோன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமாக க்ளீனாக 1,03,000 இருக்குது. அதில் 3,500 ரூபா அசல் கட்டுறோம், 1,700 ரூபா வட்டி கட்டுறோம். கடைசியாக அந்த 1,03,000 ரூபா இருந்தது 99,474 ரூபா ஆகுது. நம்ம பேமெண்ட் பண்ணது 5,242 ரூபா நம்மளோட இஎம்ஐ. ஸோ அடுத்த மாதம் அதே அமௌண்ட்டு இப்போ என்ன ஆகுது, அசல் அதிகமாகுது, வட்டி குறையுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே அசல் 3,000 கட்டிட்டோம். ஸோ அடுத்து 95,000 ஆச்சு. ஸோ கடைசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா 3,000 ஃபஸ்ட் அசல் கட்டிகிட்டு இருந்தோம். கடைசி கட்டத்துக்கு பார்க்கும்போது 5,000 கட்டுவோம் அசல். வட்டி 100 ரூபா, 85 ரூபா, 170, 80 அப்படி வருது. ஸோ இதை இந்த எக்ஸலில் நான் ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 ஹவர் ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம லோனு, இப்போ இதுவே ஒரு ஹவுசிங் லோன் கணக்கு வச்சுக்கலாம். அப்போ அதில் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா எடுத்திருக்கீங்க. இந்த சார்ஜஸ் எல்லாம் அதிலே கட் ஆகிடுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அது சார்ஜஸ் எப்படியும் 10 லட்சத்துக்கு அவங்க குறைஞ்சபட்சம் 6,000 to 7,000 மேலே சார்ஜ் பிடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அந்த 10 லட்சத்துக்குள்ளேயே அவங்க கட் பண்ணிவிட்டு நமக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஹோம் லோன்றதுனால நமக்கு ஒரு 8%, 9%, ஒவ்வொரு இடத்துல 11-12% கிடைக்கும். ஸோ நான் ஒரு 10% வச்சுக்கிறேன். ஹோம் லோன் எப்பயும் யாரும் 2 வருஷம் 3 வருஷம் கட்ட மாட்டாங்க. ஸோ மினிமம் ஒரு 10 இயர்ஸ்னாலும் கட்டுவாங்க. ஸோ அதனால் ஒரு 120 மாதம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 லட்சம் லோனு, 10% இன்ட்ரெஸ்ட்டு, 10 வருஷத்துக்கு. இஎம்ஐ 13,000 ரூபா.
இந்த 13,000 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரின்சிபல் பேமெண்ட் அதாவது அசலில் போகிறது வந்து 4,881 ரூபா அசல், வட்டி வந்து 8,333 ரூபா. ஸோ இப்படி நம்ம கட்டிட்டு போகும்போது ஒரு வருஷத்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சத்தில் நீங்கள் வந்து வெறும் 70,000 தான் கட்டிட்டு முடிச்சிருப்பீங்க, அதாவது அசலில். மற்றதெல்லாம் கட்டினது வட்டி. ஸோ வட்டி மட்டும் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னு பார்த்தா 97,000 ரூபா வட்டி கட்டியிருக்கீங்க. அசல் வந்து 61,000 கட்டியிருக்கீங்க. இதுக்கு தான் வந்து லோனில் வந்து ஃபஸ்ட்டு 2-3 வருஷம் அந்த அசல் வந்து நம்ம எப்போ அதிகமாக கட்டுற அளவுக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வட்டி நம்மளோட லோனே வந்து குறையும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டும் 6,400 அசல், 6,700 வட்டி. அதுவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6,600 அசல், 6,500 வட்டி. இதுக்காக குறையும். இங்கே பார்த்திங்கன்னா 8,58,000 அப்படியே மெதுவாக குறையிறது. இங்கே போக போக அதிகமாக குறையும். ஏன்னா இங்கே வந்து அசலில் நீங்கள் போக போக அதிகமாக அசல் கட்டுறீங்க, வட்டி வந்து குறையுது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வர வரைக்குமே வந்து நீங்கள் என்ன தான் கட்டியிருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வரத்துக்கே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுது. ஸோ அந்த 4 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து 2 லட்சம் தான் கட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மீதி 8 வருஷத்தில் 8 லட்சம், ஒரு வருஷமும் 1 லட்சம் கணக்கு வருது. ஆனால் ஃபஸ்ட்டு வருஷம் கட்டும்போது நீங்கள் வெறும் 61,000 தான் கட்டுறீங்க அசலில். ஸோ இதுக்கு தான் வந்து பேங்க்கில் கட்டினாலும் எவ்வளோ கட்டினாலும் குறையலன்றது இந்த கணக்கை வச்சு தான். ஸோ இப்போ இதே கடனை நீங்கள் வந்து யாருக்கிட்டேயோ வட்டிக்கு வாங்குறீங்க, 10 லட்ச ரூபா வாங்குறீங்க, 0. ஓகே, இப்போ அவங்கக்கிட்ட வந்து கட்டணம் காப்பீடு இது வந்து எதுவும் இருக்காது. மொத்த கடன் அந்த 10 லட்சம். வட்டி வந்து மாதம் 2 ரூபா வட்டினா 24% வட்டி. ஸோ அதுவே இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் இல்லை நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்றதுனால 2 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை யாரோ வேறு ஆள் வந்து 3 ரூபா வட்டியில் கொடுக்குறாங்க, 36% ஆகுது ஒரு வருஷத்துக்கு, 36% வட்டி இருக்குது. இப்போ இதுவே வந்து நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க வட்டி கணக்கு போட்டால் 3 ரூபா ஒரு மாதத்துக்கு வட்டி. ஸோ 30,000 ரூபா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க 30,000 கட்டிகிட்டே வரீங்க. ஒரு வருஷம் கடைசியில் உங்கள் அசல் வந்து 1 ரூபாவும் குறையல, ஆனால் வட்டி மட்டும் 3 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. இது ஏன் இப்போ 36%? இது 10% போட்டு காட்டலாம். 10%ல் உங்களுக்கு யாரும் வந்து தரமாட்டாங்க. 10%ன்றது இது வந்து வருஷத்துக்கு. இங்கே வந்து 3 ரூபா, 3 ரூபாய்க்கு கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் 3 ரூபாய்க்கு கிடைக்கும் கடன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ 20,000 ரூபா அசல் கட்டியிருக்கீங்க. இதுவே அப்படியே போக போக அது வந்து என்ன ஆகுது, அசலும் கட்டுறோம் வட்டியும் கட்டுறன்றதுனால 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அசல் வந்து அதிகமாக கட்டுறோம், வட்டி கம்மியாக கட்டுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வட்டி மட்டும்தான் போகுது. எத்தனை வருஷம் வேணால் கட்டிக்கலாம், ஆனால் எவ்வளோ கட்டினாலும் உங்களுக்கு வந்து அசல் எதுவும் குறைய போகிறதில்ல. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம வட்டி கணக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இதே இடத்துல உங்களுக்கு வந்து வெறும் 2 ரூபாய்க்கு வட்டி கொடுக்குறாங்கன்னா 24ன்னு போட்டால், அதாவது ஒரு மாதத்துக்கு 2 ரூபா வட்டி, ஒரு வருஷத்துக்கு 24. இப்போ இதுவே வந்து 1 ரூபாய்க்கு 10 பைசா வட்டி அப்படின்னாங்கனாலும் அது வேறு கணக்கில் போகும். ஏன்னா இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 120% வந்துடும். 10 பைசா வட்டின்னா ரொம்ப கம்மின்னு யாராவது நினச்சி இது பண்ணிங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா 1 ரூபாய்க்கு 10 பைசா வட்டி. ஆனால் இப்போ பேங்க்கில் கொடுக்குறது வந்து எப்பயும் வருஷ கணக்கில் தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஆப்பு அது இதில் வந்து அவங்க அதை விட இந்த கந்து வட்டியில் இருக்கிறவங்களோட ரொம்ப அதிகமாக ஏமாத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து மாத வட்டியே கணக்கிலே சொல்லி நமக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்ன, வருஷத்துக்கே இவ்வளோதான் நினச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா மொத்தம் அவ்வளோதான். ஸோ இதே வந்து 2 இடத்துலையும் பார்க்கலாம். ஒரு லட்ச ரூபா வட்டி, இது 1 லட்ச ரூபா கடன். நமக்கு வந்து இங்கே பேங்க்கில் வாங்கும்போது அது வந்து 1 லட்ச ரூபா கடன் வந்து 15% வட்டியில் தராங்கன்னு நினச்சிக்கலாம். பர்சனல் லோனாக வாங்குகிறோம் 15 இல்லை 18%. நான் ஒரே வருஷத்தில் கட்டி முடிக்கிறேன், 12 மாதம். ஸோ அது பேங்க்கோட கணக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நான் கணக்கு போட்டுக்கிறேன், 1 லட்சம். இங்கே வந்து நீ வட்டிக்கு கொடுக்குறவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்து பணத்தாசையும் குறையவாக இருக்கிறவங்க வந்து வேணால் 2 ரூபாய்க்கு தருவாங்க, இல்லை 1.5 ரூபான்னு கொடுத்தாங்கன்னா கூட 18%.
அதிகபட்சம் சிறப்பாக இவங்க தான் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தராங்கன்னு. ஸோ மொத்தம் வந்து 12 மாதம் கட்டுறோன்னு வச்சுக்கலாம். 12 மாதத்துக்கு நீங்கள் வட்டி மட்டுமே மாதம் 1500 ரூபாய் கட்டியிருக்கீங்க. மாத கடைசியில் நீங்கள் வந்து கடைசியாக 1,00,000 ரூபாய் கொடுத்து கடனை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா, வட்டி மட்டுமே 18,000 ப்ளஸ்ஸு அசல் வந்து 1,00,000 ரூபா கட்டியாச்சு. இந்த 1,00,000 ரூபாய் நீங்கள் கடைசியாக கட்டுறதுக்கு அடுத்து நம்ம கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 1,18,000 ஆயிருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேங்க் வட்டியில் அதே 18% தான் போட்டிருக்கோம். இங்கே வந்து 1,10,000 கட்டுறோம். இதுவே நம்ம வந்து 2 வருஷமாக போட்டோம்னா இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதுவே வந்து நான் 2 வருஷத்துக்கு 24 மாதம் 1,19,000 கட்டுறோமா. ஸோ இங்கேயும் அதே 24 மாதம் இந்த அமௌண்ட் என்ன பண்ணுறேன், நான் 24 மாதம் கழித்து கட்டுறேன், 2 வருஷம் கழித்து அதே 1,00,000. ஆனால் அங்கே வந்து 1,00,000 மொத்தமாக கட்டி, ஏன்னா வட்டியில் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் நான் 10,000 மாதம் கொடுத்து கழிக்கிறேன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் 2 வருஷம் கடைசியில் 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். 1,30,000 நீங்கள் கட்டியிருக்கீங்க. அதாவது இந்த பக்கம் 1,19,000 கட்டுற இடத்துல இங்கே 1,36,000 கொடுக்குறோம். அதனால் நமக்கு எவ்வளோ வட்டி, கிட்டத்தட்ட 16,200 ரூபாய் அதிகமாக கட்டுறோம். அதுவும் ஈக்குவலாக, அதுவும் 1,000 ரூபாய் வட்டி. ஸோ எங்கேயும் கிடைக்க போகிறதில்ல சொல்கிறேன். ஸோ அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு வந்து 2 பேங்க் லோனு கம்பேர் பண்ணணும், இல்லை இந்த எக்ஸல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.